ஆசை தம்பி, அன்பு செல்வன், அனுராதா, அரவிந்தன், அருண்குமார், பவானி, பாலமுருகன், தேவநாதன், ஜானகி தேவி, ஜெயகணேஷ், கருப்பசாமி, முரளி, நந்தினி, பிரியதர்ஷினி, ராஜ்மோகன், ராஜேஷ் கண்ணா, சதீஷ், செல்வம், ஷியாம் சுந்தர், சௌமியா, சுபாஷினி, உதயசங்கர். கே ராமச்சந்திரன் பேர் வரவே இல்லையே. இந்த ரிஜிஸ்டரில் அவன் பேர் இல்லைப்பா. மேபி வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். நீ இன்டர்வியூவில் செக் பண்ணிக்கோ. இங்கேயும் வரலையே, அங்கே தான் இருப்பான்னு நினச்சோம். கே ராமச்சந்திரன் அவன் ஏற்கனவே டிசி வாங்கிட்டானப்பா. உங்களுக்கு தெரியாதா? எதுக்குடா டிசி வாங்கியிருப்பான்? டேய் அண்ணன் ஒன்றாங்கிறல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாதா? டேய் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாதுடா. இன்னைக்கு காலையில் தான் நான் கும்பகோணத்துலேருந்தே வந்தேன். எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஒன்றும் புரியலையே. ஏய் ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்கே பார்த்துடலாம், என்னன்னு தெரிஞ்சிடும்ண்ணே. வீட்டில் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ராம், எது? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் வீட்டில் யாரும் இல்லையா? கிருஷ்ணமூர்த்தியா? அதை ஏப்பா கேட்குற? என்னத்தை சொல்கிறது? அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஏதோ கடன் பிரச்சனை போல், திருப்பி தர முடியாததுனால வீடை விற்க வேண்டியதான் போச்சான். அவங்க தாத்தா கட்டின வீடான், அதான் வெளியே தெரிய வேணான்னு நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போயிட்டாங்களாம். வேறு யாருக்கும் எதுவும் தெரில. பாவம் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்குமே வீட்டை காலி பண்ணுறது அன்றைக்கி நைட்டு தான் தெரியுமா. ஏதும் கூறாமல் போனானோ, நேற்றை பூட்டாமல் போனானோ, சாம்பலாய் வானம் எங்கே மேகம் விடுகதையாய் காலம் கண்ணீரில் போகும் பாதம் தூரமாய் போனதே காதலின் கீர்த்தனை வீழ்ந்திடும் நீரெல்லாம் தேடுதலின் பிரார்த்தனை ஊரை தாண்டி போனான் என்று அங்கும் இங்கும் கண் தேடும் வேரை தாண்டி போனான் என்ற உண்மை உள்ள
ராம், தெரியுதா ஜானு? எப்படி இருக்க ராம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நம்பவே முடியலல்ல இப்படி நம்ம மீட் பண்ணுவோன்னு. 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீசை கூட இல்லை. என்ன பண்ற ராம்? ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ஒன்றும் இல்லை. சும்மா இரு. ஏண்டி 5 நிமிஷம் பிள்ளைய உன்கிட்ட விட்டு போனா இப்படி பண்ணிட்ட? வேற ஏதாவது காரு நீ தண்ணியை குடி. குடிக்கிறேன். ஓகே தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா, இப்படி பண்ணிட்டியே? ஏய், அது தடுக்கி விழுந்துட்டேன். ஆமா, ஏதாச்சும் பேசினானா இல்லை பார்த்ததும்? சாரி. இதுக்குன்னு மெனக்கட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. சின்ன பையன் மாதிரி. அவளுக்கு கல்யாணமாகி ஒரு பொன் குழந்தை இருக்கு. அதை பத்தி கேட்டியா? சரியான இவன்டா நீ. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஏன் நீ சாப்பிடல? நார்மலாக நான் ஃப்ளைட்லலாம் சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா? ஏய் ஓப்படியா, ஓடி போய் மரத்தை தொட்டு வா போ. இது ஓகே ஓகே. ஹலோ துபாயா? சீக்கிரம் வந்தா மறுபடியும் ஓடு. ஓகே. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணியாரே, இதனை எனக்கு கொடுக்குற லஞ்சமா இல்லை? நாத்தனாரே, அப்படியே மெல்லமா நடந்து போய் அந்த மரத்தை தொட்டு வாங்க. போங்க, போயிட்டு வாங்க.